பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள்ல இருக்கிறோம். இந்த நாட்கள் பார்த்தீங்கன்னா நன்மைகள் செய்வதிலே ரொம்ப சிறந்த நாட்கள், அல்லாஹ்விற்கு மிக மிக பிடித்தமான நாட்கள். இந்த நாட்களில் உங்களுக்கு வேணுங்கிற அனைத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். முக்கியமாக செல்வம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் அடைந்து கொள்ள முடியும். இந்த நாட்களில் பெண்கள் என்ன பண்ணுங்க, சின்ன சின்ன அமல்களாக செய்து செல்வங்களை பெற்றுக்கொள்ளுங்க, கடன்களை அடைத்து கொள்ளுங்க, தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளுங்க. உங்களுடைய நேரங்களை வீண் பண்ணாதீங்க. வெறும் 10 நாள் தான், வருஷத்திலேயே வச்சு தலை சிறந்த 10 நாள், அதை மட்டும் மறந்துடாதீங்க. 10 நாளில் 10வது நாள் கூட ஈது தான் நமக்கு. ஆனால் அந்த முதல் 9 நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 நம்ம இபாதத்திலே மூழ்கி இருக்க வேண்டிய நாட்கள். அதனுடைய அடிப்படையில் தினமும் ஒரு வீடியோக்களை போட்டு அமல்கள் செய்கிறதுக்கு ஆர்வம் ஊட்டி கொண்டிருக்கோம். இன்னைக்கு செல்வத்திற்கான ஒரு அமல் செய்ய போகிறோம். இந்த ஒரு அமலை பார்த்தீங்கன்னா தொழுகை இல்லாட்டினாலும் சரி, உழு இல்லாட்டினாலும் சரி, நீங்கள் தாராளமாக செய்து கொள்ள முடியும். இந்த அமல் நீங்கள் செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு தனிமையில் உட்காந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, 2 கிராம்பு எடுத்து கையில் வச்சுக்கோங்க. உங்கள் முன்னாடி 2 கிராம்பு எடுத்து வச்சுட்டு இந்த அமலை செய்யுங்க. முதல்ல என்ன பண்ணுன்னா 21 முறை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிறதை ஓதி ஆரம்பிங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படிங்கிறத 21 முறை ஓதி ஆரம்பிங்க. ஓதி ஆரம்பித்ததுக்கு பிறகு அடுத்து 3 முறை சலவாத் ஓதுங்க. சலவாத்துங்கிறது நபி அவர்கள் மீது நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய ஒரு துவா தான். அவர்களுக்காக சலவாத் ஓதக்கூடிய வீடுகளில் பர்க்கத் உண்டாகும். நபி அவர்கள் மீது நீங்கள் ஓதிய சலவாத்தை போன்று உங்கள் மீதும் சலவாத் அல்லாஹ் பொழிவான். அப்படி ஒரு சிறப்பான அமல் தான் சலவாத்து. 3 முறை சலவாத்தை ஓதிக்கொள்ளுங்க. முதல்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதுனதுக்கு பிறகும் அந்த கிராம்பின் மீது ஓதுங்க. சலவாத்தை ஓதுனதுக்கு பிறகும் அந்த கிராம்பின் மீது ஓதி வைத்துக் கொள்ளுங்க. அடுத்து நம்ம இஸ்முகள் ஓதணும். 3 இஸ்முகள். அதில் முதல் இஸ்மு பார்த்திங்கன்னா யா ரஸாக்கு யா அல்லா. அல்லாஹ் தான் நமக்கு ரிசுக்கை அளிக்கக்கூடியவன். அந்த ரிசுக்கை எதிர்பார்த்து நீங்கள் யா ரஸாக்கு யா அல்லா ஓதுங்க. அந்த ரிசுக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய காசும் ரிசுக்கு தான், உணவும் ரிசுக்கு தான். அதனால் உங்களுடைய வாழ்வாதாரம் அனைத்தையுமே அது பெற்றுத்தரும். யா ரஸாக்கு யா அல்லா 141 முறை ஓதுங்க. அடுத்து யா கனியு யா அல்லா அப்படின்னா செல்வந்தன் அர்த்தம். அல்லாஹிடத்துலேருந்து செல்வத்தை எதிர்பார்த்து இதை ஓதுங்க. யா அல்லா, நீ செல்வந்தனாக இருக்கிறாய், எனக்கு செல்வத்தை தான் சொல்லிட்டு 141 முறை ஓதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா யா வஹாபு யா அல்லா, நீ செல்வந்தனா இருக்கிறேன்னு நம்ம முன்னாடி சொல்லிட்டோம், ரிஜிக்கை அளிக்கக்கூடியவன்னு சொல்லிட்டோம். வஹாபுனா தாராளமாக கொடுப்பவன் அர்த்தம். அதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது தான், ஆனால் நீ தான் எனக்கு தாராளமாகவும் கொடுக்கவும் செய்யணும். நீ தான் என்ன பண்ணுவ, தாராளமாக கொடுக்கக்கூடியவன். எங்களுக்கு நீ தட்டுப்பாடு இல்லாமல் அதிகமாக கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். இதையும் 141 முறை ஓதிக்கொள்ளுங்க. ஓதி ஒவ்வொன்றையும் முதல்லாம் ஓதி முடித்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணணும், கிராம்பில் ஓதி வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடைசியாக மறுபடியும் 3 முறை சலவாத்தை ஓதி முடித்துக்கொள்ளுங்க. இந்த கிராம்பை நீங்கள் என்ன பண்ணணும்னா 2 கிராம்பில் 1 வீட்லேயும் 1 தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லை, இதை நீங்கள் சும்மா ஓதி வந்தாவே தினமுமே உங்களுக்கு வீட்டில் பறக்கத்துண்டாகும். எந்த ஒரு நபர் இதை தினமும் ஓதி வராங்களோ இந்த மாதிரி முறையில் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா வளமையாகவே, ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இஸ்முகளுமே ரஹ்மத்தும் பரக்கத்துக்குமான இஸ்முகளாக இருந்து கொண்டிருக்கு. அதனால் இதை வளமையாக நீங்கள் ஓதி வரலாம். தொழுகை இல்லாதவர்களுமே இதை ஓதக்கூடியது, ஒன்றும் தடுங்கள் இல்லை. அதனால் நீங்களும் ஓதிக்கொள்ளுங்க.